இந்த வீட்டு வீட்டுல வந்து குழந்தை பெற இனிமையா அனுபவிச்ச அந்த அனுபவத்தை வந்து தொடர்ச்சியா நம்ம பகிர்ந்துட்டே இருந்தோம். இப்போ நம்முடைய நேரடி நிகழ்வுக்கு அப்புறம், அதாவது சீர்காழியில நம்ம ஒன்று கொண்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தேக்கம் ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் நிறைய பேர் விருப்பத்தின் பேர்ல கேட்டதுனால திருப்பி நம்ம வந்து இது வார வார கலந்துரையாடல் வந்து நம்ம தொடர்றோம். இன்னைக்கு வந்து நம்ம கலந்துரையாடல வந்து சகோதரி பவதாரணி வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்ல போறாங்க. பொதுவா வந்து இது அனுபவம் வாயிலா பேசப்படும் போது அதுல எந்தவித ஏற்றமோ இறக்கமோ இல்லாம அதுல உண்மைத்தன்மை மட்டும்தான் வந்து அதுல இருக்கும். அதுதான் வந்து நம்ம உரிமையோடு நம்மளோட உணர்ந்து வந்து நம்மளால சொல்ல முடியுது, அனுபவிச்சு கடந்தவங்களால. இதை பதில் நமக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து பகிர்றோம். இது முழுக்க முழுக்க பெண்ணோட உரிமை சார்ந்தது. இதுதான் முதல் உரிமையாவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தனது குழந்தைய வந்து, அதாவது ஒரு தலைமுறையை வந்து உருவாக்குற இடத்துல தாய் நிலமா வந்து பெண் இருக்கிறா. அவ வந்து தன்னோட தலைமுறை வந்து எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து வரணும், எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிறது வந்து சக்தியான தாய் சார்ந்தது. அந்த வழியில வந்து பயணப்படுற பெண்கள் வந்து எங்களோட அனுபவத்தை வந்து நாங்க பகிர்றதுக்காக வந்து முன் வந்திருக்காங்க பாவதாரணி சகோதரி. இதுல இணைஞ்சிருக்க தோழமைகளுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க வந்து உங்களோட இதை வந்து மியூட்லயே வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோ வந்து யாரும் ஆன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வந்து நீங்க அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ இறுதியா வந்து அந்த சந்தேகங்களுக்கான நீங்க தாராளமா கேட்கலாம். சகோதரி வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அவங்களுடைய அனுபவத்துல இருந்து. நல்லது. நான் இப்போ நேரமும் ஆயாச்சு, நம்ம வந்து தொடங்கிடலாம். பவதாரணி சொல்லுங்க. பவதாரணி நீங்க அப்படியே ஆரம்பிங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நல்லது. நீங்க வந்து பவதாரணி பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகுது. சின்ன குழந்தை இருந்தாலும் இந்த நேரத்தை வந்து நமக்காக அவங்க வந்து ஒதுக்குனதுக்கு வந்து நன்றியோட நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் பவதாரணி பேசுறேன். என்னோட ஆரம்பம் இதுல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்துல உள்ள வேர்ப்பு இதுல சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த குழந்தை பிறப்புன்ற ஒரு விஷயத்த ஒரு பெண்ணா இருக்கவங்க சின்ன வயசுல இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சோம். அதை பத்தின பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட என் வீட்டுல உள்ளவங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுற அதெல்லாம் சொல்லும் போது அதை பத்தின பயம் ரொம்ப அதிகமானுச்சு. நம்ம என்னதான் ஒரு பெண் மருத்துவரா இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி நம்ம உடம்ப போய் காட்டுறது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இது வழியில தேடி வாங்குவேன். அதன் பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்லயே குழந்தை கத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்லயுமே சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். சொன்னாலும் அவங்களாம் ஒத்துக்கல. எந்த காலத்துல போயிட்டு இதெல்லாம் நடக்கும், நாங்கெல்லாம் 2 குழந்தை வீட்டுல பெற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாருமே பயம்தான் காட்டினாங்க. என்னோட கணவர் ரொம்ப புரிதலோட அதை ஏத்துக்கிட்டாங்க. என்னோட கணவர் அப்புறம் என்னோட சகோதரிகள் ஏத்துக்கிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. என்னோட அப்பா அதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சது ரொம்ப சோர்வு அதிகமா எச்சிட்டு போயிட்டே இருக்குது, வாந்தி இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ கார்டு போட்டு பார்த்ததுல கார்டு டபுள் கோடு காட்டல. சரி இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம நேர்ல இதை பார்க்கறதெல்லாம் சரியா வராது, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா டபுள் கோடு வருது. இதுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கன்ஃபார்ம் இல்லை, ஆனா பீரியடும் வரல. இப்படி கன்ஃபார்ம் இல்லாம இருக்குன்னா நான் வந்து பீரியட் வர்றதுக்கு மாத்திரை தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால இதை எடுத்துக்கவே முடியாதுன்னு எங்க அம்மாவோட சண்டை போட்டு திருப்பி வந்துட்டேன். அதை தொடர்ந்து மீண்டும் வாந்தி அதிகமாயிட்டே இருக்கு. அது முன்னாடியே ரொம்ப முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அது மாதிரி இருக்கு. ஆனா பிறகு ஒரு 3 மாசம் கழிச்சுதான் அதோட டபுள் கோடு காட்டுது. செக் பண்ணி பார்த்தோம், வாந்தி ரொம்ப அதிகமா இருக்கு. வந்த மாத்திரை எல்லாரும் சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ரொம்ப கம்பல் பண்றாங்க வீட்டுல. நான் வரவே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். சரி மருந்து மாத்திரை சாப்பிடலன்னா பரவாயில்ல, டெய்லி ஒரு காய்கறி, டெய்லி ஒரு சத்து உள்ள மீன் இது மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு 3 நேரமும் சாப்பிட்டே ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணல. பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் நம்ம. அதை கம்பல்சன்ல சாப்பிடும்போது அது ரொம்ப அதிகமான வாந்தி ஆனிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு வாரத்துக்கு சுத்தமா சாப்பிடவே முடியல, வாந்தி மட்டுமே வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சிட்டு நம்ம அதிகமா நம்ம உடம்புல குப்பை இருக்கு, நம்ம அதை வந்து வெளியாக்கிட்டு இருக்க உடம்பு, நம்ம அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்தேன். ஒரு கட்டத்துல அப்படியே நாக்கெல்லாம் வெந்து புண்ணானோன்னு வீட்டுல உள்ளவங்களோட ரொம்ப கம்பல்சன்ல மருத்துவமனைக்கு போனோம். கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு தான் போனோம். அங்க போய் பார்த்தா அங்க நடக்கிற
அந்த பிரசவங்களை பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் நினைச்சிட்டேன் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அவங்க சொல்றாங்கன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் எட்டி பாத்திரக்கூடாதுன்றது நமக்கு முன்னாடியே கிடைச்ச அறிவிப்பு. இது நம்ம வந்து இங்க பாத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் என்ன தைரியப்படுத்திட்டு வந்துட்டேன். அதன் பிறகு எந்த மருந்து மாத்திரைகளும் நான் எடுத்துக்கல. தொடர்பு வந்து வாந்தி இருந்துட்டே இருக்கும், வாந்தி ரத்தமா வரும். ஒரு 3 மாசத்துக்கு மேல என்ன சொன்னாங்கன்னா, அப்ப இருந்த புரிதல் படி பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு ஆசை தேடி வாங்கணும் அப்படின்ற கட்டாயத்துல வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படிதான் ஜிஹெச்சுக்கு செக்அப் போக சொன்னாங்க. அந்த மாதிரி போகும்போது அப்போ எனக்கு இந்த குழுவெல்லாம் பத்தி தெரியாது. அதை பத்தி நான் தேடல்ல நான் இருந்துட்டு இருந்தேன். வேற வேற புத்தகங்கள் படிக்கும் போது அதுலலாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கடைசியில வந்து ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லாம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே குழந்தை பத்தி எனக்கு என்ன பண்ணுன்ற தேடல்லே இருக்கும்போது இறை வழியில் இனிய சுருக்கம் பசுரமன் ஐயாவோடது கிடைச்சு அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமாயிடுச்சு. நம்ம இன்னும் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம வீட்டிலேயே குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் வந்துச்சு. வீட்டுல உள்ளவங்களுக்கும் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன், இதை நான் வீட்டுல தான் பெற்றுக்கிறேன், யாரும் என்னை கம்பல் பண்ணாதீங்க கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா கேட்க மாட்டாங்க. இந்த வாந்தியில என்னன்னா எனக்கு எந்த சத்தானதுமே சாப்பிட முடியாது, எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியல. நான் அதிகமா ஆசைப்பட்டது வெறும் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தான் ஆசைப்பட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க நல்ல நிறைய பேறு காலத்துல இருக்க பெண்கள் வந்து நிறைய ஆசைப்பட்டாதான் சாப்பிடணும், நல்லா சத்தான பொருள்லாம் சாப்பிடணும், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லைன்றதுக்கு நான் தான் ஒரு ஒரு ஆதாரம் நானும் இருக்கேன். அது மாதிரி இருக்கும்போது நான் மாதங்கள் அப்படியே கடந்தது. ஏதோ நான் என்னோட விருப்பத்தின்படி இயற்கை எனக்கு அந்த ஹெச்பி லெவலை மட்டும் குறைக்கல, 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுனால எனக்கு எந்த ஊசியும் போட சொல்லல, பிளட் ஏத்துற பத்தி பேசல, போயிட்டு வந்துருவேன். அந்த நேரத்துல மட்டும் போயிட்டு வந்துருவேன். ஒரு 8 மாசம் இருக்கும்போது இந்த வீட்டில் குழந்தை விட்டு அனுபவம் நிறைய இடங்கள்ல நடக்குது, மீட்டிங் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியா தேடல்ல இந்த குழுவில் இணைஞ்சேன் 8 மாசத்துல. அந்த குழுவில் இணைஞ்ச நேரத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, 8வது மாசம் இனிமே வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. குழுவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமாயிடுச்சு, ஆசிரியர் தேவையில்லை பிறப்பு சான்றிதழுக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகல, ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, நர்ஸ்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் பிரைவேட்ல பாக்குறேன் தெரிஞ்சவங்கள்ட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தேன். அவங்க சொல்லியிருந்த தேதியை விட ஒரு 4 நாள் கழிச்சு, அதாவது எப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடில இருந்தே வலி, லேசான வலி, என்னோட உடல் வந்து என்னை தயார்படுத்துது அப்படின்னு நான் ரொம்ப பொறுமையா அதை ஏத்துக்கிட்டு வெளியில சொல்லலை. ஏன்னா வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டா வயிறு வலி அப்படின்னு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டல் போகணும்னு கம்பல் பண்ணுவாங்க அப்படின்றதுனாலே சொல்லாம இருந்தேன். என்னோட அம்மா எல்லாம் வந்து என்ன வீட்டுல பெற்றுக்கிறேன்றா சொல்ல மாட்டா அப்படின்னு எந்த நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன பண்ற, வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல இல்லைன்னே சொல்லி 15 நாளும் கடந்துட்டேன். இந்த 15வது நாள் இடையில நாம குழுல உள்ள சகோதரிகள்ட்ட எல்லாம் பேசிட்டேன். அவங்களோட தைரியத்துல நான் ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். என்னோட கணவர் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. அவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன், நைட்ல அதிகமா இருக்கும் வலி, பகல்ல கம்மியா இருக்கும், இயல்பா வேலைகளை செய்யணும், இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவாங்கிறதுக்காக இயல்பா என்னோட வேலைகளை செஞ்சுட்டு அந்த அளவுதான் இருந்தது, அதிகமான வலி இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளா என்னன்னு தெரியல அதிகமா நீர் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். நீர் எரிச்சல் ஏன் இருக்கு, அதிகமா சூடுனால வரும் அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி கர்ப்பமா இருந்து ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆரம்பிக்கும் போது அந்த நீர் எரிச்சல் ரொம்ப அதிகமா ஒரு 9 நாளைக்கு இருந்தது. 9 நாள் எரிச்சலா இருக்குன்னா வீட்லயே சொல்லல, ஏதாவது சொல்லுவாங்க சத்து நேரம் கொஞ்ச நேரம் போயிட்டு வருவேன் மறுபடியும் போற மாதிரி உணர்வு வரும். இப்படி போயிட்டு இருந்தேன். என் கணவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் காலையில யூரின் போகும்போது ஏதோ ஒரு கருப்பா கட்டி மாதிரி வெளியானது பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த நீரெழுத்து சரியாயிடுச்சு. நான் எந்தவித மருத்துவமே சிகிச்சையுமே எடுத்துக்காமையே எனக்கு ஏற்கனவே ஏதோ இருந்திருக்கு, கல்லோ ஏதோ சம்திங் இருந்திருக்கு, அது வெளியானதா உணர்ந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப நானும் என் கணவரும் ரொம்ப தைரியப்படுத்திட்டோம். உடம்பு எவ்வளவு அறிவோட இருக்கு, நம்மதான் இன்னும் புரிஞ்சுக்க பத்தல நமக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு இன்னும் அதுக்கு பிறகுதான் யாருக்குமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருந்ததெல்லாம். அப்புறம் பிறக்கிற அன்னைக்கு காலையில தான் சகோதரிகிட்ட சொன்னேன், என்னோட தங்கை. சொல்ல ஒண்ணு சும்மா சொல்லாத அப்படின்ற மாதிரி சும்மா பேசிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தப்போ எங்க வீட்டுல எல்லாரும் நாள் ஆயிடுச்சு, அவங்க கொடுத்த தேதியை விட 4 நாள் கூட ஆயிடுச்சு, இனி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் போவோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்தேன்.
காலையில ஒரு 11 மணி இருக்கும். வலி அதிகமாயிடுச்சு. நானும் என் கணவரும் உதவி கேந்திரையும் வந்து ரூம்ல கதவை அடைச்சிட்டோம். வெளியில யார்ட்டும் சொல்லல. சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கதா மாதிரி அப்படியே இருந்தாச்சு. 2 மணி ஆகும்போது வலி கொஞ்சம் அதிகமாகுது. நான் இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம குழந்தை பிறக்கும்போது நம்ம வேற எதுவும் வேலைகளை செய்யக்கூடாது இல்லையா? நம்ம வேற எதுவும் வேலையை செஞ்சிருந்தா குழந்தை பிறக்கும் கவனிக்க முடியாது இல்லையா? இதை நமக்கு உணர்த்தும் விதமா தான் இந்த வலி அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நம்ம வலிக்கும் போது கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்போம். நமக்கு அந்த வலி எப்படி எந்த மாதிரி வருதுன்ற மாதிரி நம்ம பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கோம். இதுக்காக தான் நம்ம அந்த வலி வருது அப்படின்றத உணர்ந்து நான் பொறுமையா இருந்தேன். சகோதரிகள்கிட்ட பேசினேன். ரொம்ப தைரியமா இருந்தது. அதுக்கப்புறம் 4:23க்கு என்னோட பொண்ணு வெளியில வந்தாங்க. வெளியில வரும்போது இந்த பனிப்படம் உடையல தலை தெரியுதுன்னு உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு வலியே இல்ல. அப்படியே பனிக்கூடத்தோட குழந்தை வெளியில வந்துச்சு. வெளியில வரும்போது உடைச்சிட்டு வந்துச்சு. ஒரு செகண்ட் தான், தலை தெரியுது அப்படின்னு சொன்ன ஒரு செகண்ட்ல வலியெல்லாம் இல்ல, மறந்து போச்சு. அப்படியே சுகமான உணர்வு மட்டும்தான் இருந்தது. குழந்தை வெளியில வந்துருச்சு. வெளியில வந்து என்ன குழந்தைன்னு கூட பார்க்கல, அதுக்குள்ளயும் மறுபடியும் வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த வலியும் இல்ல. நான் அது வரைக்கும் 10 மாசமா வாந்தி எடுத்துட்டு இருந்தது அத்தோட நின்றுச்சு அன்னையோட. அப்புறம் என்னோட குழந்தைய வீட்டுல பிறந்தோம்னா அதுக்கப்புறம் தான் கதவை திறந்தோம்னா எல்லாரும் அப்புறம் மாறிட்டாங்க. பிறந்துருச்சு, நல்லா இருக்கு, நம்ம தான் தெரியாம இதுல ஹாஸ்பிட்டல் போக சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து வீட்டுல உள்ளவங்க ரொம்ப வருதுனாங்க. சரி பரவாயில்ல, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லி அத பிறந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 4 நாள்ல அந்த நர்ஸுங்கள்ட்ட இருந்து வந்த அதிகமா போன் வந்துட்டே இருந்ததுல நான் பண்ணியே போட்டிருந்தேன். வீட்டுல உள்ளவங்க பால்வாடி டீச்சர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க பிஹெச்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து கால் மேல கால் வருது. கேக்குறாங்க என்கிட்ட, எப்படி குழந்தை பிறந்துச்சு? லேசான வலி இருந்துச்சு, உடனே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அது எப்படி லேசான வழியிலே பிறக்கும்? முதல் பிரசவம் வேற, உனக்கு 18 மணி நேரமாவது குறைஞ்சது வலிக்கணும் அப்படின்றாங்க. இதே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வலி வந்துருச்சு, குழந்தைக்கு பிரச்சனை, அது இது, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏதோ ஆதார் கார்டு இதெல்லாம் அனுப்ப சொன்னாங்க, அனுப்பிட்டு விட்டுட்டேன். அடுத்த மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னாங்க. இல்ல, குழந்தைதான் பிறந்துச்சு வீட்டுல, பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் வரணும், பிரசவக்காக தானே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்ல வந்துதான் ஆகணும்னாங்க. இல்ல நான் வர முடியாதுன்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் பிஹெச்ல இருந்து டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து குழந்தைய காமிங்க, ஒரு தோல் ஊசி மட்டுமாவது போட்டுக்குங்க, எடை பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல நாங்க 15 நாளைக்கு வெளியிலே வரமாட்டோம், வீட்டுக்குள்ளதான் இருப்போம் எங்க மரபு முறைப்படி அப்படின்றப்போ உடனே அவங்க கேட்ட கேள்வி, பிளசண்டாவை என்ன பண்ணீங்க அப்படின்றதுதான். பிளசண்டாவை என்ன பண்ணீங்கன்னா அதைத்தான் அவங்க கேக்குறாங்க மெயினா. அதாவது எங்க மரபு முறைப்படி தோட்டத்துல புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றீங்க, எப்படி இதெல்லாம் யார் பண்ணா, யூடியூப் பார்த்து குழந்தை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் அந்த நேரத்துல வந்துச்சு. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. என்னோட அப்பாவோட அம்மா இன்னும் இருக்காங்க, அவங்களுக்கு 90 வயசு மேல. அவங்க சொல்லுவாங்க, நம்ம கையில எதுவுமே இல்ல, உருவாக்குறது ஒருத்தன், வெளியில அனுப்புறது ஒருத்தன், நம்ம கையில எந்த செயலுமே இல்ல, நம்ம பொறுமையா இருந்தா போதும் அப்படின்னு. அது நான் அப்படியே உள்வாங்கிக்கிட்டேன், அதை நான் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம குழுவுல இணைஞ்ச உடனே ஒருத்தவங்க இந்த விழாக்கள்ல பேசின வீடியோ வந்துருந்துச்சு. அதுல சொல்லியிருந்தாங்க சார், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுகவசம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அறிவு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப பதிஞ்சிச்சு எனக்குள்ள. நமக்கு அறிவு இருக்க கூடாது அப்படின்னா குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படி பிறக்குமோ, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல் எதுவுமே அங்க இல்ல. நம்ம என்ன உடம்பு என்ன சொல்லுது, அப்படியே பொறுமையா கடந்து அமைதியா இருந்தோம்னாலே அதுவே வெளியாயிடும், அதுவே வெளியில குழந்தை வெளில வந்துடும் அப்படின்றத நாங்க அந்த வார்த்தையில இருந்து இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நடந்தது. அதையே நாங்க உண்மையாவே அனுபவிச்சோம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வீட்டுல எல்லாருமே அப்படியே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் சூழலே மாறிடுச்சு. இந்த மாதிரி பிஹெச்ல இருந்து டாக்டர் எல்லாம் வந்தோடனே இவங்களை வீட்டுல உள்ளவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல வேண்டாம், ஹாஸ்பிட்டல் நாங்க வரமாட்டோம், நல்லா இருக்காங்க தாயும் பிள்ளையும், வரமாட்டோம், நீங்க வந்து போயிடுங்க, எடையெல்லாம் வைக்க வேண்டாம், நீங்க போயிடுங்கன்னு சொன்னோன்னா இவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, விஓ, தாசில்தாரு, எஸ்ஐ, ஆர்ஐ நிறைய பேர் இன்னும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாலே வரணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. என்ன வந்து யாரும் வீட்டுல உள்ளவங்க என்ன பார்க்கவே விடல, ரொம்ப வெளியிலே நிறுத்தி பேசிட்டாங்க. அதெல்லாம் முடியாது,
அது எங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்படியெல்லாம் இல்ல, சட்டம் அது இதுன்னு பேசும்போது என்னோட அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் கேஸ் கொடுக்கறதுனாலும் கொடுங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இல்ல குழந்தையாவது காட்டுங்க, நாங்க பாத்துட்டு போறோம், தாயையும் குழந்தையும் நாங்க பாக்கணும் அப்படின்னோடனே நாங்க வெளியில எல்லாம் வர முடியாது, நீங்க வெளியில நில்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அறையிலே இருந்து குழந்தைய காட்டேன், நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விஓ என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பிறப்பு சான்றிதழுக்கு இப்பவே ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போனாங்க, ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு போனாங்க. ஆனா ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பதியல, சான்றிதழுக்கான பதிவு வரல, செக் பண்ணா கிடைக்கல, பதியலன்னே வருது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன போய் கேட்டா நீங்க வந்து லெட்டர் கொடுக்கல, ஆரம்பத்துல நாங்க லெட்டர் கொடுக்குறோம்னு சொன்னப்ப இல்ல வேண்டாம் நாங்க தான் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம்னா, ஒரு 21 நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வட்டாட்சி அலுவலகத்துல போயிட்டு மனு எழுதி கொடுத்தோம். இதை கொடுத்துட்டு ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கோம், அனுப்பியே உங்க பதியல அது எப்படி நீங்க பதியாம இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தாசில்தார் பேசின உடனே உடனே பதிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு 4வது 5வது மாசத்துல பிறப்பு சான்றிதழ் வந்துருச்சு, அதான் வாங்கிட்டேன். என்னோட குழந்தை எப்படின்னா, நான் புரிஞ்சதோட அது ரொம்ப ஆரோக்கியமா ஆக்டிவா, மறுபடியும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை மறுபிறவி அப்படின்றது அது வந்து அந்த அளவுக்கு செத்து பிழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்ல. என்னோட குழந்தை என்னை நான் இருந்ததை விட இன்னும் என்னைய சுத்தமா மறுபடியும் நான் பிறந்த மீண்டும் பிறந்த மாதிரி என்னைய வந்து சுத்தமாக்கிட்டா. அததான் வந்து நம்ம மறுபிறவி அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் நம்ம புதுசா பிறந்த மாதிரி ஆரோக்கியமா, எந்த கழிவுகளும் இல்லாம உடம்புல அப்படியே ஆரோக்கியமா இருந்தோம். இது குழந்தைக்கு அப்புறம் 1 மாசத்துல திரும்பி படுத்துட்டாங்க. 1 மாசத்துல திரும்பி படுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம், 1 மாசத்துல எப்படி இயல்பா அது இருக்குது, நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணுவாங்க, ஃபாஸ்டாவே சீக்கிரம் கத்துக்குவாங்க, சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. கீழே விழுந்து அடிபட்டாலும் அழுக மாட்டாங்க, ஆனா நம்ம பேசணும்னா ஏதோ கோவமா பேசுறோன்றதான் புரிஞ்சுட்டு அழுவாங்க. அவ்வளவு ஒரு அறிவா இவ்வளவு ஆரோக்கியமா என்னோட குழந்தை என் கூட நான் இப்போ வளர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இதே மாதிரி நம்ம சகோதரிகள்லாம் அதிகமா சொல்றது என்னன்னா, இந்த பயம் தைரியம் என்ன சொல்லுவாங்க என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப தைரியம், நீங்க வீட்லயே பெத்துக்கிட்டீங்க அப்படிம்பாங்க. இது உண்மையை சொல்லணும்னா, நாம பேசாம எதுவுமே பண்ணாம வீட்டுல இருக்கிறதுல என்ன தைரியம் இருக்கு? யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளோட உடம்ப எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லைன்னு நம்மளே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு மயக்க மருந்து போட்டு என்ன நடக்குனே தெரியாம இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். இது வந்து நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் அதிக ரிஸ்க் இருக்கு. நம்ம வீட்டுல உள்ளதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அது இயல்பா நடக்கும். நம்ம இயல்பை புரிஞ்சுக்கிட்டவங்க, இயல்பாவே வாழ்றவங்க, நம்ம அதை ஏத்துக்கிறோம், அதே மாதிரி அது நடக்குது. நிறைய பேர் ரொம்ப கடைசி வரையும் வந்துட்டு கடைசி நேரத்துல மருத்துவமனைக்கு போயிருவாங்க. அது இது மாதிரியான நேரங்கள்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், உடம்பு வந்து தவறு செய்யாது, நாம தான் உடம்புக்கு நல்லது பண்றோன்ற பேர்ல ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருக்கோம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை வழி வாழ்வியல் அப்படின்னாவே ஒரு மாதிரி எல்லாரும் ரொம்ப பெருசா அது வேற மாதிரி வாழணும், அது அப்படி இப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா அது இல்ல, உண்மையிலே அது அப்படி இல்ல. இயற்கை வழி வாழ்வியல் தான் என்னன்னா, இப்ப நம்ம இயல்பா உடல் மொழி அறிந்து, அதாவது இப்ப நம்ம சோர்வா இருந்துச்சுன்னா நம்ம ஓய்வு எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்தாலோ ஏதோ வந்தாலோ மாத்திரையை போட்டுட்டு போயிருவாங்க. மாத்திரையை போட்டு போய் வேலையை பார்க்கும்போது அதுதான் இயல்பை மீறுறது, இயற்கையை மீறுறது. அது இல்லாம நம்ம உடல் மொழி அறிஞ்சு இயல்பா நடந்துக்கிறது தான் இயற்கை வழி வாழ்வியல். என்னோட புரிதல்ல இதுதான். இதை நான் உங்ககிட்ட தெரிவிக்க விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சகோதரிகள்லாம் அந்த பிறப்பு சான்றிதழுக்கு ரொம்ப இது பண்றாங்க. அதோட விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்மளோட உரிமை அறிஞ்சு பேசணும். நம்ம ஒரு பெண் தன்னோட குழந்தைய எந்த மருத்துவ முறைப்படி எங்க பெத்துக்கணும்ன்றது அவளோட விருப்பம். இது சட்டமாவே இருக்கு. இதை நம்ம உணர்ந்துக்கணும். இதை நம்ம உணர்ந்து எந்த இடத்துலயும் பயம் இல்லாம தைரியமா அந்த இடத்துல பேசணும். இங்கதான் நமக்கு தைரியம் வேணும். நம்ம குழந்தைய பெத்துக்கிறதுக்கெல்லாம் நமக்கு தைரியம் வேண்டாம், அது இயல்பா நடக்கும். அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம என்னோட உரிமைன்னு பேசினோம்னா அதுக்கு மேல அவங்க எதுவும் நம்மளை மிரட்ட முடியாது, பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்றதுக்கு வந்துட்டோம்னா அவங்க விட்டுருவாங்க நம்மள. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உரிமையை பத்தி நம்ம பேசணும். பெண்கள் தான் பேசணும், மத்தவங்க பேசுறதுல எதுவுமே இல்ல.
இப்ப நான் என்னோட குழந்தைய வந்து பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, நாங்க நல்லாதான் இருக்கோம், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, இது என்னோட விருப்பம், இதை எப்படி நீங்க மாத்த சொல்றீங்கன்னு உடனே அவங்களுக்குலாம் விஓ எல்லாம் ஒரு லேடி, அதனால அவங்க கோபப்படுறாங்க, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு. நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம் அப்படின்றப்போ, எங்க நல்லதுக்கு பத்தி நாங்க யோசிக்கிறத விடவா நீங்க யோசிக்க போறீங்க அப்படின்ற அந்த பேச்சு நான் பேசினோன்னா அடுத்தடுத்து கலைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை பெற்ற பெண் வந்து தைரியமா பேசுங்க, பயப்படாதீங்க, எதுக்கும் நேரடியா பேசுங்க அவங்க கிட்ட, என்னோட விருப்பம் இது, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்றத பேசுங்க. இதுல இருந்து நான் இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டது என்னன்னா, இயல்பா, அதாவது இந்த பேறுகாலத்துல இருக்கும்போது பெண்கள்லாம் அப்படி வேலை பார்க்கணும், இப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி தூங்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் எதையும் ஃபாலோ பண்ணல. ரொம்ப இயல்பா, வாந்தி வந்துச்சுன்னா அன்னைக்கு சோர்வா இருக்கும், படுத்திருப்பேன். அடுத்த நாள் என்னால முடிஞ்ச வேலைகளை கூடுதலா கூட பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முடியாம இருக்கிற, சுத்தமா எந்த சத்தான உணவுமே எடுத்துக்கல, நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிம்பாங்க. அதை தாண்டி ரொம்ப சோர்வா படுக்கும் போது, இப்படியே சோர்வாம படுத்துக்க கூடாது, எந்திரிச்சு வேலையை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனா அது இல்ல. இது எப்படின்னா, நம்மளோட இயல்பு, நம்ம உடம்பு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம்னா நமக்கு இயல்பா அந்த பிரசவம்ங்கிறது நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயற்கைக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். வேற யாரும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பவதாரணி வணக்கம்மா. ரொம்ப அருமையா நீங்க உணர்ந்து கடந்த விதத்தை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா வந்து பெண் சார்ந்த உரிமையை புரிந்து அதை சரியா உள்வாங்கி அதை உங்களுக்கு வந்து நீங்க நடப்பிச்சும் அதை சாதிச்சிருக்கீங்க. சிறப்பு. இதுதான் வந்து எல்லா பெண்களும் உணர வேண்டியது. புரிதல் உள்ள சகோதரர்கள், அதாவது கணவர்கள் கூட இருக்கும்போது நமக்கு அறுபது ஒரு விதமான ஆதரவு, சப்போர்ட் இல்லையா, அது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது. சகோதரருக்கும் வாழ்த்துக்கள். இதுல வந்து திருப்பி திருப்பி சொல்றது, தாய் சார்ந்த புரிதல் முக்கியம். தாய் சார்ந்து அந்த இதை கொண்டு போகும்போது அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே தான் சகோதரி ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. இப்ப யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். ரவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னு பார்த்து அவங்கள கேள்விகள் கேட்க சொல்லுங்க. மேம் வணக்கம், என்னோட பேர் பானுப்பிரியா. சொல்லுங்க மேம். எனக்கு ஆக்சுவலி எனக்கு 4 டைம் மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. இந்த மறுட்டி சுரப்பிசம் பத்தி நான் ரொம்ப வருஷமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மிஸ்கரேஜ் ஆனதுல இருந்து என்னோட உண்மையை சொல்ல போனா என்னோட கான்பிடன்ஸ் லெவலே ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஆனா நீங்க பேசினது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னோட கான்பிடன்ஸ் லெவலை எனக்கு எப்படி பூஸ்ட் அப் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அததான் நான் மறுபடியும் சொன்னேன். நம்ம வந்து குழந்தை பெத்துக்கணும் விருப்பப்படுறது, குழந்தை சமைக்கிறது, இது வந்து நம்மளோட அறிவால இல்ல, அது இயல்பா நடக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த உடல் தயாரா இல்லைன்னு அர்த்தம். நீங்க உடலின் மொழி அறிஞ்சு நடந்துக்குங்க, உங்களுக்கு மாறிடும், சரியாகிடும். ஓகே மேம், தேங்க்யூ. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. பானுப்பிரியா குழுல இருக்கீங்களாமா? இல்ல மேம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கேன். சரிம்மா, நம்ம குழு இருக்குது, குழுவோட லிங்க் கிடைக்கும், நீங்க அது உள்ள வாங்க. உள்ள வந்து தொடர்ந்து பயணிங்க. இதே சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தேவையான புரிதல் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பயணிங்க. போமா. தேங்க்யூ சோ மச். அடுத்தவங்க கேள்வி கேட்க. ஹலோ மேடம், வணக்கம். சகோதரி வணக்கம். வணக்கம்மா. நீங்க கர்ப்ப காலத்துல எதுவும் தனிப்பட்ட உணவு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல இல்லைங்களா மேடம்? ஆமா, எந்த தனிப்பட்ட உணவுமே சத்துக்காக அப்படின்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நான் அதிகமா விருப்பப்பட்டது வெறும் சாம்பார் மட்டும்தான். எல்லாம் கிராமத்துல வயிற்று பிள்ளைக்காரி எனக்கு இதெல்லாம் இல்ல, எனக்கு சாம்பார் வேணும், எனக்கு ரசம் வேணும், கேரட் பீன்ஸ் பொரியல் வேணும். எனக்கு நான் எனக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்துல. இதையும் நான் சொல்லாம விட்டு நிறைய முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு கூட எடுத்து வாயில வைக்க பிடிக்கல எனக்கு. அது எனக்கு தேவை, விட்டுட்டேன். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் சாப்பிடணும்னு விரும்பி நான் சாப்பிடுறேன். அந்த நேரத்துல அது மாதிரி எதுவுமே எடுத்துக்கல.
எந்த சத்துக்காகன்னு எந்த பொருளுமே நான் எடுத்துக்கறல. எனக்கு வாந்தி அதிகமா வந்துட்டு இருந்தனால தொண்டையெல்லாம் எரிச்சல் இருக்குன்றதுனால அதிகமா இரவு உணவை தவிர்த்துருவேன். பழச்சாறுகள் ஓகே. அருந்திட்டு வந்து அது வந்து எனக்கு பிடிச்சது. பழச்சாறு அருந்துறதுக்கு பிடிச்சது. மத்த நாட்கள்ல பழச்சாறு குடிக்கிறதுக்கு பிடிக்காது அவ்வளவா. அந்த நேரத்துல நான் பழச்சாறு விருப்பப்பட்டு அந்த தொண்டையெல்லாம் எரியும் இல்லையா, அந்த நேரத்துல ஆமா. பழச்சாறு நல்ல எளிமையான உணவா இருந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்ல பசி வரும்போது சாப்பிடுறது. என்னைக்கோ ஒரு நாள் அந்த அதிகமா வாந்தியில கொஞ்சம் கூடவும் சாப்பிட்டுருவேன். அதை ஆ, சாப்பிடும்போது என்ன நம்ம தவறு பண்ணிட்டோம், வயிறு வந்து அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்றத உணர்ந்து பொறுமையா மறுபடியும் அந்த கேப் விடுவேன். அந்த கேப் விட்டு சகோதரிகள்ட்ட பேசுவேன். சொல்லுவாங்க, நீங்க ஓகே. வந்து மொழி அறிஞ்சு நடந்துக்குங்கம்மா, உடம்போட மொழி அறிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதை நான் இன்னும் அதே மாதிரி உடல் என்ன சொல்லுது, பசிச்சா சாப்பிடுறது, பசி இல்லைன்னா நிறைய நாள் நான் நைட்ல உணவு சாப்பிட்டதே இல்லை. இப்ப வீட்டுல ஓ, சொல்லுவாங்க நைட் உணவு யாரா இருந்தாலுமே சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆமா. ஆ, அதோடய பேறுகால பெண்கள் நிச்சயமா சாப்பிடணும், கை கால பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கிராமத்துல எல்லாம் பயமுறுத்துவாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு இருந்தது இல்ல. நான் சாப்பிடாம இருந்தாலும் அது பசி இல்லாம தானே நான் சாப்பிடாம இருந்தேன். பசிச்சு சாப்பிடாம இருந்தாதான் இந்த தொந்தரவு எல்லாம் நமக்கு வரும். பசி உணர்ந்து நம்ம பசி இல்லாம இருக்கும்போது சாப்பிடாம இருந்தா அது மாதிரி எல்லாம் வராது. ஓகே. நன்றி சகோதரி, நன்றி. பிடித்த உணவுகளை சாப்பிடும் போது நமக்கு அது எளிமையான செரிமானமும் ஆகும், ஓகே. திருப்தியும் கிடைக்கும். நன்றி சகோதரி, நன்றி. அடுத்தவங்க கேள்வி கேளுங்க. கொஞ்சம் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே சகோதரி விளக்கம் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள விளக்கம் கொடுக்க முடியலனாலும் தொடர்ந்து வந்து குழுல நீங்க உங்க கேள்விகளை பதிவு பண்ணா சகோதரி அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. அடுத்தவங்க உங்க கேள்வியை கேட்கலாம். சிஸ்டர், என்னோட நேம் சமீரா. எனக்கு 8th மந்த் ஆகுது. இந்த பிளசண்டாவை எப்படி பாதுகாக்கிறதா? இன்ஃபெக்ஷன் டக்குன்னு பிடிக்குமா இல்லடா எல்லாம் சும்மையா? எப்படி அது பாதுகாக்கிறது? ஒரே நிமிஷமா, ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேர் சொன்னீங்கம்மா? சமீரா. சமீரா, 8 மாசமா என்ன வழிமுறையில இருக்கீங்கம்மா? நான் ஒரு 5 மாசமா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் புக் இறைவழி சுகப்பிரசவம் முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த புக் பெண்களை உங்களுக்காக அதை வாசிச்சுட்டு இருக்கேன். நல்லதுமா, நல்லதுமா. இறைவழி சுகப்பிரசவத்திலே வந்து எல்லா விதமான வழிமுறைகளும் இருக்கு இல்லீங்களா? ஆமா. நம்ம இதை குறிச்சு நம்ம தொடர்ந்து குழுல சொல்லுவோம், சரிங்களா? இது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும் பாத்தீங்களா, இதை பத்தி நம்ம குழுல பேசுவோம். ஓகே. சரிம்மா, நிச்சயமா இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு நாளைக்குள்ள கொடுக்கப்படும். அடுத்தவங்களுக்கு உங்களோட கேள்வி கேட்கலாம். சிஸ்டர், உங்களுக்கு அந்த பேபி வெளியே வரும்போது ப்ளீடிங் எப்படி இருந்துச்சு? அந்த வெஜினல் டியர் இருந்துச்சா? அத பத்தி சொல்லுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெண்கள் குறிப்பா இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அவங்களோட கணவர்களும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, அதிகமா ப்ளீடிங் ஆகும் அந்த மாதிரி. அப்படியெல்லாம் ஒரு துளி கூட எனக்கு ப்ளீடிங்கே ஆகல. என் குழந்தை இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்தோன்னு அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப இயல்பா அந்த குழந்தை வெளியில வரும்போது அதாவது அந்த பிறப்புறுப்பு பகுதி விரியும் போது லேசான அந்த கீறல்கள் இயல்பா வரும். ஆனா அது அந்த நம்ம 15 நாள் ஒரு ஓய்வு எடுக்கணும் இல்லையா, அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த நாட்களை கொடுத்துருக்காங்க. அந்த நாளுக்குள்ளே எனக்கு அது சரியானதா நான் உணர்ந்தேன். அது சரியாயிடுச்சு அந்த நாளுக்குள்ளே. ஆனா ரொம்ப வலி இதெல்லாம் வந்து எப்படின்னா, மருத்துவமனைக்கு போயிட்டு வெஜினல் கட் பண்ற சகோதரிகள் சொல்றதை விட அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. அந்த நேரம் கொஞ்ச நேரம் ஒரு நாள் அதோட அந்த வலி மாறிடும். அது ரொம்ப இயல்பா குழந்தை வெளியில வரும்போது இயல்பாவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தலைய வந்து ரவுண்டா இருக்காது. தலை வந்து நீளமா அந்த ஷேப் மாறி வெளியில வர்றதுக்காக குழந்தையோட அந்த உடம்போட இதை பாருங்களேன், அறிவை பாருங்களேன். அந்த தலையை வந்து நீளமாக்கி வெளியில வரும். என் குழந்தையோட வெளியில வந்தோடனே என் தங்கை ஆச்சரியமா பார்த்தா, என்ன தலை இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், தலையை வந்து இந்த சின்ன கேப்ல வெளியில வர்றதுக்காக இந்த உடம்பு அப்படி தவமிச்சு இப்படி நீண்ட வாக்குல அனுப்பிடுச்சு அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்புறம் நாளடைவுல பார்த்தா தலை நல்லா உருண்டு ஆயிடுச்சு. எந்த உருட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அது இயல்பா ரவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்தவங்க உங்க கேள்வி கேட்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் செண்பகம் பேசுறேங்க. நீங்க வந்து இப்போ குழந்தை வெளியே வரும்போது பனிக்கூட உடைஞ்சு வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, வர வர
அப்போ வந்து அந்த நீர் வந்து என்னங்கம்மா? பனிக்கூடம் நான் முன்ன முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லாம விட்டுட்டேன் அவசரத்துல என்னன்னு தெரியல. பனிக்குடம் தலையோட மூடி இருந்துச்சு, பனிக்குடம் உடையல வெளியில வந்தது. துளி நீர் கூட இல்ல, பனி நீர் துளி கூட இல்ல. சொல்லுவாங்க குடம் மாதிரி பெருக்கு, தண்ணி இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணணும், இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா துளி கூட நீர், பனி நீர்ன்றது துளி கூட இல்ல. அது மாதிரி ப்ளீடிங்கும் எனக்கு ஆகல. அதாவது பிளசண்டா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ளீடிங், நம்ம கழிவு வெளியேறும் இல்லையா, அப்புறமும் அந்த கழிவு வெளியே வந்தது. அந்த பேபிய சுத்தி வந்து அந்த பனிக்கூட நீர் லேயர் இருந்ததா, நான் உள்ள நீர் இல்ல இல்லைங்களா? ஆமா, நீர் இல்ல. அது உடலோட இது இல்லையா, நீர் இருக்கதும் இருக்காதும் முடிவுல என்ன இருக்கு. என்னோட குழந்தை பிறகும்போது அதான் நான் கேட்டேன், வெளியே வந்து உடஞ்சி அப்படின்னா அது குழந்தைக்கு ஏதாவது போயிருக்குமா இல்ல எப்படி என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம். புரியலம்மா, மறுபடியும் கேளுங்க. இல்லைங்கம்மா, குழந்தை வெளியே வந்ததையும் உள்ள இருக்கிற நீர் வந்து உடையும் இல்லைங்களா, உடம்போது குழந்தை அது வந்து ஏதாவது வாயில பற்றும், அது எப்படி இருந்தது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கேட்டேன். குழந்தை வந்து குடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத சொல்றீங்களா? ஆமா 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 ஆமாங்க, அதுக்குதான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது. நுரையீரல் செயல்பட இருக்கிறதே குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமாங்க. அப்படி உள்ள இருக்கல இல்ல, இப்போ குழந்தை வெளியே அப்படி வருது அப்படின்னா, நீங்க நீர் பனிக்கூடம் உடையாம வந்ததுங்களா, வந்ததுக்கு அப்புறம் உடைஞ்சது அப்படின்னா உடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆகுது. வெளிய வந்து ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஃபுல்லா? ஓகேங்க. குழந்தை வந்து குடிச்சிருக்கு இல்ல, நான் கேக்க உள்ளே குடிச்சிருக்குன்னு நான் சொல்ல வரலைங்க. இப்போ வெளியே வந்து அது உடையுது இல்லைங்களா? ஆமா. வெளியே வந்து அது உடைஞ்சதையும் அது ஃபுல்லாவே குழந்தை மேல இருந்து ஃபுல்லாவே ட்ரை ஆயிருமா இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பாக்கி இருக்கும், அது ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேக்குறேங்க உடம்புல. அப்படி அது வந்து முதல் மூச்சு விடும் போது வாழ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சுத்தமாவே இருக்காதுங்களான்னு நான் கேக்குறேன். லேசான ஈரத்தன்மை தான் இருந்துச்சு உடம்புல. நம்ம வந்து எல்லாருக்குமே குழந்தையோட தான் பனிக்கூடம் வரும்ன்றது இல்ல, பனிக்கூடம் உடைஞ்சும் குழந்தை வெளியில வரலாம். சிலருக்கு அப்படியே குழந்தையோட பனிக்கூடமும் வரலாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் இயல்பு. அதை நம்ம குறிப்பிட்டு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்விடுவுல சொல்லக்கூடாது. என்னோட குழந்தை இந்த மாதிரி வெளியில வந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப இன்னொரு வேற ஒருத்தவங்க வேற அப்புறம் நீர் வெளியேறலாம், அதுக்கப்புறம் குழந்தை வெளிவரலாம், அப்படியே இருக்கலாம். செண்பகம் சகோதரி நினைக்கிறேன். நீங்க வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல சகோதரோட அனுபவ பயிரெல்லாம் கேளுங்கம்மா. ஒருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவமா இருக்கும். ஒரு சகோதரிக்கு 4 குழந்தை பிறந்தாலும் அந்த 4 குழந்தைக்கும் ஒரு விதமான அனுபவமா இருந்திருக்கும். அது நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்து பொறுமையா பதிவுகள் எல்லாம் பாருங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள பதிவுகளை பொறுமையா பாருங்க. எல்லாமே வந்து ஒரு புது மாதிரியான அனுபவமா இருக்கும். அடுத்தவங்க உங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாங்க. நன்றி. நன்றி. டெலிகிராம் குரூப் லிங்க் யாரோ கேட்டிருக்கீங்க, ஏற்கனவே மெசேஜஸ்ல போட்டிருக்கு, செக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குங்களா? மேம், நீங்க வந்து இதுக்காக ஏதாவது இதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாவே ஏதாவது ஆர்கானிக் ரிலேட்டடா எதுவும் ஃபுட் எடுத்தீங்களா? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல. அதுதான் இயற்கை வாழ்வியல் தான் உடனே சாப்பிடணும், ஏதோ ஒண்ணு பெருசா நம்ம ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்தே, எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போல இருந்தே இந்த ஆங்கில மருத்துவத்து மேல உள்ள வெறுப்பு, அத வந்து நாங்க பயன்படுத்துறது இல்ல. காய்ச்சலோ உடல் உபாதை எதுவா இருந்தாலுமே அந்த உடலின் மொழி அறிஞ்சு நடந்துக்குவோம். இது இப்படியே தொடரும் போது நம்மளோட உடம்பு என்ன ஆகும்னா அந்த இயற்கையோட ஒன்றிடும். இதுதான் நம்ம இயற்கை வாழ்வியல் அப்படின்றது. இதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்லாம் இல்ல. பிடித்த உணவுகளை நம்ம மறந்து போன நம்மளோட சாப்பிட்ட உணவுகள் இதுகளை நம்ம வந்து மறுபடியும் சாப்பிடும்போது, அதாவது இந்த காலத்துல உள்ள உணவுகளை வெளியில கடைகள்ல கிடைக்கிறத அதிகம் இல்லாம
நம்ம இருக்கோம் இல்லையா, ஆஹ் இதத்தான் நான் இயல்பா தான் இருந்தேன். இதுக்காக ஆர்கானிக் ஃபுட் இயல்பா எடுக்கணும். நம்ம ரெகுலரா வெளியில கிடைக்கிறது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு கன்சீவும் ஆனீங்க. அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ணது உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் சாப்பிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அதாவது சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, ஆசைக்கான உணவு தேவைக்கான உணவு அந்த வேறுபாடு தெரிஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. அதுல எந்த ஸ்பெஷலும் அவங்க பண்ணல. ஏன்னா உணவு குறித்து இது 3வது பேர் நீங்க கேக்குறீங்க. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு வந்து சாம்பார் சாப்பிடறதே போதுமானதா இருந்துச்சு, அதை கூட சாப்பிட முடியாத நிலைமையில நிறைய நாள் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது உடலுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க வந்து ருசி அறிஞ்சு தேவை அறிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. சரி சரி. இல்ல நான் வந்து அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து இப்போ ஏஜ் பார் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ 13 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில பிறக்கணும்ன்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து அது அப்படியே அவ பாப்பாவும் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா, சோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. என்னன்னா சரி அதுக்காக நம்ம வேற எதுவும் எடுக்காம விட்டுட்டோமோ அப்படின்றதுக்காக யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படின்னு ஒண்ணு நம்ம எடுக்காதனாலதான் இல்ல அப்படின்றது இல்ல. இதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது ஏன்னா இது இறைவனா அப்படின்ற உடம்புக்கு கொடுக்குறதா அப்படின்ட்டு. ஃபுட் எடுக்காதனாலதான், ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் எடுக்காதனாலதான் நமக்கு இன்னொரு மறுபடியும் குழந்தை உண்டாகல இப்படின்ற கவலை எல்லாம் வேண்டாம். அது அப்படி இல்ல. அது இயற்கையாவே உங்களுக்கு ஒரு குழந்தை அடுத்த குழந்தை இது மாதிரி அது நம்ம கையில இல்ல இல்ல. ஆமா குழந்தை உருவாகுறது இருப்போம், அதுவா தானே உருவாகுது. அப்போ நம்மளா முடியாதுன்றப்போ அது நம்மதான் அதை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எப்படி நீங்க நினைக்க முடியும்? சரிங்கம்மா, அடுத்தவங்க யாருக்காவது. தேங்க்யூ சோ மச். வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம், இது பிரெக்னென்ட் ஆயிட்டு இப்போ எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த இயற்கை வழியில குழந்தை பெத்துக்கிறது அது எதுவும் அந்த நேரத்துல மூச்சு வாங்கினா எதுவும் பெத்துக்க முடியாதா அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம். இப்ப நான் பிரெக்னென்ட் இல்ல, எங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. ஒரு சார் பேசியிருந்தாங்க, சொல்லுங்கம்மா. அதுதான் ஒரு எனக்கு நான் பிரெக்னென்ட் ஆகல, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு எப்படி நம்ம பெத்துக்க முடியும், மூச்சு வாங்குமே, நீ எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பெத்துக்குவேன்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நமக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத விட்டுருங்க. உடலின் மொழியை கலந்துக்குங்க. குழுல இருக்கீங்களாமா? குழுல இருக்கீங்களா? எவ்வளவு நாளா இருக்கீங்கம்மா? நான் 6 months-ஆவே இருக்கிறேன். சரி சரி சரி. குழுல பதிவு எல்லாம் தொடர்ந்து பாக்குறது உண்டா? ஆமா பாப்பேன். நான் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சீர்காழியில. ஓ அப்படிங்க, ரொம்ப நல்லது. சீர்காழியில அங்க 40 சகோதரிகள் மேடை ஏறி இறங்குறது பாத்திருப்பீங்க இல்லையா? இருக்கிறேன். இயற்கை எல்லாம் வந்தா கூட இந்த காய்ச்சல் எல்லாம் இயற்கை வழியில தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரிம்மா, தொடர்ந்து குழுல கவனிங்க. இன்னொன்னு என்னன்னா, தனக்கு ஒரு தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத மனசுல பொருத்த வேண்டாம், சரிங்களா? அதை பத்தி நம்ம திருப்பி நம்ம குழுல சொல்லிட்டே இருக்கிறோம், சரிங்களா? மருந்து இல்லாம எளிய வகையில நம்ம வாழ்வியல சீராக்கி நம்ம அந்த பிரச்சனையில முதல்ல வெளியே வந்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே வாய்க்கும். முதல்ல நீங்க அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வாங்க, எனக்கு ஒரு தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? எப்பவுமே வந்து உடல் வந்து தொந்தரவுகளே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காது, அது இயல்பா அதை கடந்து வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், சரிங்களா? இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து குழுல பேசுவோம். அடுத்தவங்க உங்களுக்கு சந்தேகங்களை கேட்கலாம். சொன்னேன், நம்ம சுகப்பிரசவம் பெற்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு சார் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? நமக்கு அறிவு இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரியானதுதான். நாம யோசிச்சு இப்படி இருக்கே நமக்கு நடக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம், இயல்பா விட்டுருங்க, அது இயல்பாவே நடக்கும். நல்லதாவே நினைங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றி. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும்போது கொடி சுத்துது அப்படின்னு சொல்றாங்க.
அது வெளிய வரும்போதே வந்து கொடி வந்து குழந்தைக்கு கழுத்தை நெரிச்சிருன்றதுனாலதான் அவங்க நார்மல் டெலிவரி பார்க்காம சிசேரியன் போறாங்க. அப்போ நம்ம வந்து வீட்டுல சுகப்பிரசவம்ன்றப்போ அதனால எந்த ஒரு ஆபத்தும் வராது. இத வந்து நம்ம குழுவுல நிறைய பேரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்களோட அனுபவமும் டெலிகிராம் லிங்க்ல இருக்கும். எப்படின்னா இது குழந்தையோட தொப்புள் கொடி, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், சுத்தி இருக்கலாம், கழுத்து சுத்தாம இருக்கலாம், அதனால சுகப்பிரசவம் ஆகாது அப்படின்றது ஒண்ணெல்லாம் இல்லவே இல்லை. நிறைய பேருக்கு ஒரே ஒரு நிமிஷமா பாவதாரணி, இதுக்கு நான் சொல்றேன். அதாவதுமா கேள்வி கேட்ட சகோதரி, நம்ம வந்து இயல்பா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடி சுத்தி வருது. இப்ப என் குழந்தைக்கெல்லாம் 2 சுத்தி தலையில சுத்தி இருந்தது. அதாவது அங்க நம்ம எதுவுமே கை தீண்டலே அங்க இல்ல. நம்ம பொறுமையா இருக்கிறோம். குழந்தை வெளியில வரக்கு தேவையான அளவுக்கு பிறப்புறுப்பானது விரிஞ்சு கொடுக்குது. குழந்தை வெளியே வருது. குழந்தை வெளியே வர வரைக்கும் அங்க எவ்வகையான குறுக்கீடும் கிடையாது, கை தீண்டலும் கிடையாது. ஆனா இது மருத்துவமனை சுகப்பிரசவம் அப்படிங்கிற பேர்ல அங்க என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தையோட தலையை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த வர்ஜினாவை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய ஃபோர்ஸ் போட்டு இழுப்பாங்க. அவங்க கையை பயன்படுத்தலாம், ஆயுதத்தை பயன்படுத்தலாம். குழந்தைய இழுப்பாங்க. உள்ள இருக்க குழந்தைய ஒருவேளை தொப்புள் கொடி தலையில சுத்தி இருந்தா அங்கதான் குறுக்கீடுகள் நடக்கிற இடத்துல மட்டும்தான் தொந்தரவுகள் இருக்குமே தவிர, பொறுமையா குழந்தை வெளியே வந்து கையில விழுந்து கையில ஏந்திரும். சில நேரம் குழந்தைங்கள தரதான் ஏந்துது. அந்த மாதிரி ஏந்திர பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவுமே ஆறதில்ல. அழகா அது என் பாப்பாலாம் வந்து அந்த பலூனோட வந்தா அந்த பலூன் உடஞ்சி உள்ள பார்த்தா உள்ள 2 சுத்து தலையில சுத்தி இருந்தது. குழந்தையே அப்படியே ஒரு திருகி அந்த தொப்புள் நம்ம லேசா அந்த உதவி மட்டும் பண்ணிக்கிறோம், அப்படி மெதுவா எடுத்து மட்டும் விடுவோம்னு வைங்களேன். அப்போ அவ்வளோ பொறுமையா அங்க இருப்போம். இது எதுவுமே வந்து அங்க நடக்காது. நீங்க சொல்ற அந்த இன்ஸ்டிடியூஷனல் பெர்த்ல வந்து அது எதுவுமே கிடையாது. அவசரம் அவசரம் அவசரம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த கேஸ் இருக்கு. அவங்க வந்து பேறுகாலத்துக்கு போற பெண்களை கேஸாவும் பேஷண்ட் அவங்களுக்கு அதுதானே நோயாளி தானே. நோயாளி பார்க்கும்போது அவங்க வந்து இப்படி விரைவா செயல்படுறவங்களுக்காக அவங்களோட சிலபஸ்ல சில விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்னொன்னா அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இங்க வீட்டு பிரசவங்கள்ல நான் முதலே சொன்னேன், ஒரு தாய் 4 குழந்தை பிரசவிச்சாலும் 4 விதமான அனுபவம் அவளுக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொறுமையா இருக்கிறோம், அழகா வருது. இங்க வந்து அது இறுக்கிக்கும், அதாவது முடிச்சு போட்டுக்கோங்கிற எந்த ஒரு சிக்கல் இங்க இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து கருவிக்குள்ளும் கணக்குகளுக்குள்ளும் சிக்காத சமூகம் நம்மளோட சமூகம். அப்படிதான் நம்ம இருந்தோம். அவங்களா உணர்வா உணர்ந்து இந்த பிள்ளைய வந்து 9 மாசம் பெற்றெடுத்தாங்க. ஏன்னா பிள்ளை பேரு நோய் அல்ல அப்படிங்கறது உணர்ந்ததுனால இல்லீங்களா. இப்போ அந்த ஸ்கேனுங்கிற கருவி மூலியமா இமேஜை பார்த்து கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் குழந்தை வந்து வெளியேறதுக்கு தயாராதுக்கு முன்னாடியே வந்து அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கப்படுது. ஆனா இங்க உண்மைத்தன்மை வேறு. ஏன்னா நம்ம அதை பார்த்ததுனால சொல்றோம். இங்க அதுவா ரெடியாகி அதுவா வரும்போது தாய்க்கும் பாதகம் இல்லை, குழந்தைக்கும் பாதகம் இல்லை. ரொம்ப அருமையா இயல்பா நடக்குது. நீங்க தொடர்ந்து நீங்களும் டெலிகிராம் குழுல அந்த பதிவுகள் எல்லாம் பாருங்க. நிறைய சகோதரிகள் இதே மாதிரி விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. நல்லதுமா, அடுத்தவங்க அவங்க கேள்வி கேட்கலாம். வேற யாருக்கா கேள்விகள் இருக்குங்களா? சிஸ்டர், இந்த நம்ம குழந்தை பிறந்த பிறகு வயித்துல துணி கட்டுறது இது எல்லாம் கெட்டணுமா, இல்லாட்டி அதுவாட அந்த யூட்ரஸ் அதோட பிளேஸ்க்கு வந்துருமா? அது இயல்பு. நம்ம குழந்தை வளர வளர அதுவா தானே பெருசானுச்சு, நாமளா பெருசா. அது மாதிரி குழந்தை வெளியில வந்த உடனே அதுவா தன் இயல்புக்கு மறுபடியும் சுருங்கிரும். இது நம்ம துணியை கட்டி உடம்புக்கு அறிவில்லாத மாதிரி நம்ம தான் பெருசா தெரிஞ்சிட்ட மாதிரி துணியை கட்டுறது வந்து அது தேவையில்லாததான். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா நான் கவியரசன் பேசுறேன். சொல்லுங்க சார். அம்மா நான் சவுத் அமெரிக்கால ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்களா கவியரசன், அந்த பையன் பேசுறாங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்போ குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ளீடிங் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேக்குறாங்கம்மா. ஏன்னா குழந்தை பெருசா இருந்துச்சுன்னு சொல்றாங்களா, ஏதாவது சொல்றாங்க குழந்தை பெருசா இருந்துச்சுன்னா வந்து இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா பிளட் ப்ளீடிங் ஆயிடும், ஸோ அப்போதைக்கு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஃபீலிங் கேக்குறாங்க. இதுக்கு என்னங்கம்மா பதில்?
இங்க சகோதரருடைய குரல் வர்றதோட சகோதரர்கள் குரல் வர்றதான் நாங்க வந்து விரும்புறோம். ஏன்னா புரிதல் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னேன். புரிதல் தாய் சார்ந்தது, விருப்பம் தந்தை சார்ந்ததா இருக்கலாம். அப்போ தந்தை சார்ந்த விருப்பம் இருந்தா உங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். ஆனா புரிதல்ங்கிறது வந்து தாய் சார்ந்தது. தாய் சார்ந்து புரிதல் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். இப்போ வந்து நீங்க சில கேள்விகள் கேக்குறீங்களா, அதான் சொல்ல இது வந்து அங்க சிலபஸ்ல உள்ள கேள்விகளை நீங்க கேக்குறீங்க. ஆனா வீட்டு சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது. இங்க பொறுமை மட்டும்தான். இங்க வந்து அந்த ரத்தப்போக்குங்கிறதுக்கு வழி இல்ல. ஏன்னா எந்த மருந்து தீண்டல் இல்ல, மருத்துவ தீண்டல் இல்ல, மனிதனுடைய குறுக்கீடு அங்க இல்ல. கை வச்சு இழுக்கிறதோ அதை வந்து கிழிச்சு விடுறதோ அந்த மாதிரி எந்த அங்க காயப்படுத்துற வேலைகள் வந்து அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரத்தப்போக்காகும், எப்படி வந்து அந்த தாய்க்கு அடுத்து சொல்லுவாங்க தாய்க்கு வலி பொறுமாங்க. இங்க வந்து குழந்தை வெளியேறும் போது தாயோட உடலானது அவளுக்கு தேவையான ஒரு பிரஷரை வந்து உண்டு பண்ணும். ஆனா அங்க வெட்டி விடும்போது காயம் பட்டுடுச்சு, குழந்தை வெளியே வராது, அப்ப ஸ்டக் ஆகும். அப்படி ஆகிற பட்சத்துலதான் மட்டும்தான் அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வரிஞ்சு கட்டிட்டு இழுத்து அந்த தாயை தொந்தரவு பண்றதுனால மட்டும்தான் அங்க வலிப்பு வருதே தவிர இயல்பா வீட்டுல நடக்கிற பிரசவங்கள்ல அது இல்லை. இன்னொன்னு பயம். ஏன்னா உச்ச பயத்தை வந்து அங்க ஊட்டுறதுனாலதான் அந்த உடல்ல தேவையான ஹார்மோன் சுரப்பு இருக்க மாட்டேங்குது, வராது. இயல்பா அங்க சுரக்க வேண்டிய சுரப்புகள் எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான நேரத்துல குழந்தை வெளியே வரப்போகுது, தான் குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கும் போதே வந்து உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த சுரப்புகளோட வேலை வந்து அங்க நின்னு போயிடும். இதெல்லாம் தான் வந்து நீங்க சொல்ற அந்த நீங்க அது விபத்துன்னு சொல்லலாம், அது அவசர காலம் சொல்லலாம், நீங்க என்ன பெயர் வைக்கிறீங்களோ அது அங்க நடக்க வாய்ப்பு. ஆனா இயல்பா உணர்ந்து பிள்ளை பேரை கடந்து வர்ற தாய்க்கு இது எதுவுமே வந்து அங்க சிக்கல் இல்லை. நீங்க சிலபஸை பத்தியே பேசிட்டே இருந்தீங்கன்னா இங்கத்த சிலபஸ் வேற. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெலகிராமுக்குள்ள சகோதரர்கள் பதிவுகள் எல்லாம் கேட்டீங்கனாலே அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஏன் நம்ம திருப்பி டெலகிராம் சொல்றோம்னா அங்க நிறைய சகோதரிகள் ஏற்கனவே உள்ளன்போடு அவங்க அனுபவத்தை பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இருக்கு, வார வாரம் நமக்கு தொடர்ந்து சகோதரர்களோட அனுபவ பகிர்வுகள் இருக்குது. பொறுமையா கடந்து வாங்க. சகோதரிகளுடைய சந்தேகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க புரிதலோட இப்ப இங்க இவ்வளவு நேரம் கேட்டாங்க பாத்தீங்களா, சகோதரிகளுடைய சந்தேகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, ரொம்ப புரிதலோட இருந்தது. அதே மாதிரி புரிதலோட இருக்க சந்தேகங்கள் வந்து சீக்கிரத்துல நமக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்கம்மா. வேற ஏதாவது கேள்வி கேக்குறியே? அப்ப எனக்கு டவுட் இருக்கு. ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்விகள் இருக்குது. ஹலோ, நமக்கு நேரம் 8:25 ஆயிடுச்சு. கேள்வி கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்கம்மா. அம்மா இப்ப 3வது மாதம் நடந்துகிட்டு இருக்குங்கம்மா. வாந்தி வந்து அதிகமா இருக்கு, எதுவுமே சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டே இருக்குங்கம்மா. நீங்க வாந்தி வருதுன்னா நீங்க வாந்தி வர்றப்ப பசி இருக்காது. நீங்க பசிய கவனிச்சு தேவையான பிடிச்ச மாதிரி உணவுகளை நீங்க உண்ணும்போது உங்களுக்கு அந்த வாந்தி தொடராது. இப்ப நான் பண்ண தவறுமே அதான். நான் சொன்னேன் இல்லையா, எங்க வீட்டுல நல்லதுன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சாப்பிட ஆரம்பிச்சோன்னதான் வாந்தியே எனக்கு அதிகமானது. சும்மா உமட்டல் இருக்கும்போது நல்லதுன்னு சாப்பிட போய் தான் வாந்தி அதிகமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவாங்க சாப்பிடாம இருக்க கூடாது, வாந்தி வந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வீட்டுல உள்ளவங்க. நம்ம வீட்டுல அதேதாங்க சொல்றாங்க, வாந்தி வந்தாலும் நீ சாப்பிட்டுதான் இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. என்னன்னா நம்ம வாந்தி வருது அப்படின்றப்ப பசி இருக்காது. நீங்க பசியை கவனித்து சாப்பிடும்போது பிடிச்ச மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது எளிமையா, நீங்க வாந்தி அதிகமா இருக்க காலத்துல எளிமையான உணவுகளை செரிக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் குறைஞ்சிரும். பசி இருக்கும் போதும் சாப்பிட்டாலும் அப்படி நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்குங்கம்மா, அது ஏப்பம் வர மாட்டேங்குது. எளிமையான உணவுகளை எடுத்துக்கங்க. எளிமையான அந்த ரசம் கஞ்சி இது மாதிரிதான் எடுத்துட்டு இருக்கேன், அதுவே வந்து எனக்கு செரிக்காத மாதிரி இருக்கு. அதை விட எளிமையா இன்னும் ஈஸியா செரிக்கிற மாதிரியான பழங்கள் பழச்சாறுகள் எடுத்துக்கலாம். நீங்க நீங்க இத தொடர்ச்சி செய்யறது இல்லையா, கொஞ்ச நாள் அந்த அந்த உணர்வு மாறுற வரைக்கும் தானே, அப்புறம் நல்லா பசி எடுத்தோன்னா நீங்க விருப்பப்படுறத சாப்பிட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்குன்றப்போ எளிமையா செரிக்கிற மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா, எளிமையா செரிக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுவுமே செரிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங்காவே இருக்கு.
அப்படியே நல்லா நெஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஏப்பம் வராத மாதிரி அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பசிக்க விட்டு நல்ல பசி தாங்க முடியாத அளவுக்கு பசி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆழமான பசியில சாப்பிடும்போது அது மாதிரி எல்லாம் இருக்காது, மாறிடும். நல்லா பசியை உணர்ந்து பசியை கவனிச்சு நீங்க சாப்பிடுங்க. சரிங்கம்மா. இன்னொன்னு தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத. இல்ல தண்ணியும் என்னால குடிக்கவும் முடியலம்மா. தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகமா இருக்கும் போது தண்ணி குடிச்சாலுமே அது அப்படியே வாமிட் வந்துருது. ஆமா, அது தேவையில்லைன்னா உங்களோட உடம்பு உங்களோட நாக்கு அந்த சுவை எப்படி கேக்குது, கொஞ்சம் சூடா கேக்குதா இல்ல சில்லுன்னு கேக்குதா, நீங்களாவே குடிக்கணும்னு தோணுதான்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சுவை பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, அது மாறிடும். சரிங்கம்மா. ஓகே. வாந்தி வருதுன்னா உங்க உடம்புல இருந்து கழிவுகளை தான் வெளியில தள்ளுது, நீங்க அதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்கம்மா. சரிங்க, நன்றிம்மா. ஓகே, நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. ஹலோ மேம், நீங்க வந்து இப்ப அந்த லாஸ்ட் டைம்ல, அதாவது வலி வந்த நேரத்துல ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல என்ன மாதிரியான இது அப்போதைக்கு நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருந்தீங்க இந்த வலி வந்த நேரத்துல? ஆமா, இது ஒரு சரியான கேள்வி, நான் இதை சொல்லாம விட்டுட்டேன். அது இல்லாம எங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குனீங்கன்ற ஒரு டவுட்டும் இருக்கு, அதையும் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, நான் இதை சொல்லிடுறேன். அதாவது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது, தகவமைச்சுக்குச்சு. எப்படின்னா, எனக்கு பிறக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடில இருந்து அதிகமான வலி இருந்தது, 3 நாளா அதிக வலி இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு பசி இல்ல. அந்த அதிகம்னு சொல்றீங்களா, அது வந்து நம்மளால தாங்கிக்க முடியுங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல குடுக்கற வலி மாதிரி நம்மளுக்கு உடம்பு தொந்தரவு பண்ணுங்களா அந்த அளவுக்கு? எப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ஓய்வுல இருக்க அந்த உடம்பு இன்னும் நம்ம ஓய்வு. எல்லாருக்கும் வலி இருக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு வலி இருந்தது, அதுதான் உண்மை. அப்படி எல்லாருக்கும் வலிக்கும், 3 நாளைக்கு முன்னாடி வலிக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. எனக்கு இருந்தது, நான் செஞ்ச உடல் புரிஞ்சுக்காம நடந்த தவறுகளால எடுத்துக்கிட்டேன். நீங்க அந்த முதல் நாள் இரவு எனக்கு லூஸ் மோஷன் ஆனிச்சு. லூஸ் மோஷன் ஆனிச்சு, பசியே இல்ல, தாகமும் இல்ல, எல்லாம் தண்ணி குடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு நான் தண்ணி குடிச்சிட்டேன் இப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆக்சுவலா அன்னைக்கு எல்லாம் பசி இல்லீங்களா? அந்த 3 நாளுமே பசி இல்லீங்களா? 3 நாள் பசி இல்ல, ஒரு லேசான பசி போது பழச்சாறு மட்டும் 2வது நாள் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டேன். அந்த 2வது நாள் பிறக்கிறதுக்கு முதல் நாள் இரவு லூஸ் மோஷன் ஆனிச்சு. உடம்பு பாருங்க எப்படி கண்ணு வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு பாக்குது பாத்தீங்களா. அத அவ்வளவு அனுபவிச்சு கடந்தேன். ஏன்னா எப்படி நமக்கு லூஸ் மோஷன் ஆகுது நல்லா தெரியுது, லூஸ் மோஷன் ஆகுது. அடுத்த நாள் காலையில எந்த ஒரு பசியும் இல்ல, தாகமும் இல்ல, வலி மட்டுமே இருக்குது அப்படின்னா நம்ம ஓய்வு தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு. அது இயல்பா நடந்தது. அந்த நேரத்துல நம்ம இதை சாப்பிடணும், அது சாப்பிடணும். உடம்புக்கு தெரியும், உடம்பு வந்து ஒருவேளை நேரத்துல தாகம் எடுக்குதுன்னா தண்ணி குடிச்சுக்கலாம். ஆனா நேரத்துல உடம்பு என்ன தேவையோ அதான் கேட்கும். அந்த உடம்போட மொழி அறிஞ்சு அதைத்தான் நம்ம சொல்றது, உடலோட மொழி அறிஞ்சு நடந்துட்டோம்னா அது இயல்பா இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து தைராய்டு, சுகர் இதெல்லாம் வருது. இப்ப வந்து நம்ம ஆரம்பத்துல அது இருக்கிறவங்க 2-3 மாசத்துலயே வந்து செக்அப் பண்ணி இருக்குதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம குழுவுல சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபாலோ பண்ணணும்? தைராய்டோ சுகரோ இருக்கிறவங்க அது வந்து எந்த மாதிரி மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அவங்க என்னென்ன எடுத்துக்கலாம், என்னென்ன பண்ணலாம்? அதுதான் நான் சொல்றது என்னன்னா, அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த குழந்தை நம்மள என்ன பண்ணணும்னா, நம்மள வந்து புதுசா, அதாவது மறுபிறவின்னு சொல்றீங்களா, இது வந்து என்னன்னா முதல்ல பிழைக்கிறது இல்ல, அது வந்து நம்மள புதுசா பிறந்த மாதிரி நம்மள மாத்துறது. என்ன தொந்தரவுகளா இருந்தாலுமே அது சரியாயிடும். இந்த பேறுகாலத்துல உங்களுக்கு தொந்தரவுகளும் சரியாயிடும். உடலோட மொழி அறிஞ்சு நடக்கும்போது பேறுகாலம் இல்லைனாலுமே இயல்பா நார்மலா இருக்கவங்க, ஆண்கள், குழந்தைகள் யாரா தொந்தரவுகள் இருந்தாலுமே உடலின் மொழி அறிஞ்சு நடந்துக்கும் போது சரி. பிறப்பு சான்றிதழ் கேட்டீங்களா? ஆமா ஆமாங்க மேம். ஆமா, பிறப்பு சான்றிதழ் வந்து நம்ம குழுவுலே வரும். நம்ம 21 நாளைக்குல விஓ ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புற மாதிரி இருக்கும். அத கடந்துட்டா 21 நாள் கடந்துட்டா அடுத்து வட்டாட்சியர் அதுல இல்ல, அதுல எதுவும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துச்சுங்களா? 21 நாளைக்கு வர்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனைகள் நீங்க சந்திச்சீங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த 4வது நாள் குழந்தை பிறந்து 4வது நாள் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, விஓ தாசில்தார் எல்லாம் வந்தப்போ வந்துட்டு சகோதரி நீங்க 7:30 மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நுழையலன்னு நினைக்கிறேன்.
ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா சகோதரி, இது விளையாட்டாதான் சார்ந்து இது சார்ந்தே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல பேசுனாங்க. அவங்க என்ன மாதிரி சிக்கல்களை சந்திச்சாங்க, அதை எவ்வளவு அழகா தனது உரிமையை பேசி எவ்வளவு அழகா வந்து அதுல இருந்து வெளியில வந்தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப என்னன்னா, தொடர்ந்து குழுல பயணிங்கம்மா, நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். நேரம் ஆயிடுச்சு, அவங்களும் கை குழந்தை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா நம்மளோட பவதாரணி இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருந்தது வந்து இன்னும் சிறப்பு. இன்னொன்னு என்னன்னா, சரியாக வந்து மகளுக்கு இன்னைக்குதான் 1 வயசு ஆகுது. அதுக்காக நம்ம எல்லாரோட சார்பாக இறையாற்றல் அந்த குடும்பத்தோட என்னைக்கும் இணைஞ்சிருக்கணும்னு நாங்க மனமாற வாழ்த்துறோமா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அதாவது இந்த இயல்பை நம்ம உணர்றதுக்கு நம்மள இறைவன் கருவியாக்கினார். அது வந்து அந்த குழந்தை மூலியமா சாத்தியப்பட்டுச்சு. குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எல்லா கேள்விகளுக்குமே வந்து பவதாரணி வந்து ரொம்ப சிறப்பா வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இயல்புல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விளக்கத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட தேடல் ரொம்ப சிறப்பான தேடல். தனக்கு வந்து இயல்பா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட தேடல் வந்து அங்க வந்து அவங்களோட தேவையை வந்து சிறப்பா பூர்த்தி செஞ்சிச்சு. இன்னொன்னு, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மருத்துவ தேர்வுங்கிறது என்னோட உரிமை. அப்போ எனக்கு பயத்தை விளைவிக்கிற மருத்துவம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத வந்து பெண் சார்ந்து அவங்களுடைய உரிமையை சிறப்பா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லா பெண்களுக்குமானது. மருத்துவ தேர்வு என்னோட உரிமை அப்படிங்கிறது வந்து நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து ஆர்டிகல் 21 நமக்கு அதை சொல்லுது. அப்போ இது வந்து நமக்கு காட்டப்படுறது இல்ல. எது நமக்கு தெரியணுமோ அது நமக்கு தெரிவிக்கப்படல. எது வந்து ஆகாதோ அது ரொம்ப அதிகமா நமக்கு காண்பிக்கப்பட்டு பயப்படுத்தப்படுது. அப்ப அதை அவங்க சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் உரிமை தானே இது, என் குழந்தைய நான் ரொம்ப அழகா வந்து நான் வீட்டுல பிரசவிப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவெடுத்தாங்க. அது சாத்தியப்பட்டுச்சு. இப்படிதான் ஒரு சகோதரியும் கடந்து வராங்க. உரிமை பேசி ரொம்ப சிறப்பா பிறப்பு சான்றிதழ் வாங்குறாங்க. இங்க வந்து நம்ம பயப்படுறதுக்கான வேலையே இல்ல. குழந்தை எனக்கு வீட்டுல பிறந்திருக்குதா, பார்க்க வர்றாங்களா, யார் வந்தா என்ன, அத வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கரெக்டா உரிமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் தவறு பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சிறப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம சிறப்பா கையாளலாம். அதுக்காக நம்ம திருப்பி சொல்றோம், பெண் சார்ந்த உரிமை இது. இன்னொன்னு வந்து நம்ம மரபு சார்ந்து வாழ்றதுக்கும் இந்த பூமியில நமக்கு உரிமை இருக்குது. நம்ம வந்து இந்திய குடிமகன், இந்தியால பிறந்தாலே வந்து அந்த குழந்தையும் வந்து இந்திய குடிமகள் தான். அதனால யாருமே வந்து பிறப்பு சான்றிதழ் தர முடியாதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால சிறப்பா நமக்கு அந்த ஃபார்மேட் எல்லாம் இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஸ்டமா நீங்க வந்து செய்யறதை விட உரிமையை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வழியா ரொம்ப அழகா வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து வாங்கிடலாம். அதுக்கான நிர்வாகத்துறைகள் இருக்குது. எந்த துறைக்கு நம்ம வந்து கடிதம் அனுப்பி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படிதான் தொடர்ச்சியா நம்ம சகோதரிகள் பெற்றுக்கொள்றாங்க. சிலருக்கு அதுல சிக்கல் வருது அப்படின்னா அந்த கையாளுற விதத்துல வந்து கொஞ்சம் குளறுபடி ஆயிருது. சரிங்களா, யாரும் நம்மள வந்து மிரட்ட முடியாது, யாரும் நம்மள ஒருமையில பேச முடியாது. வந்து என்னை ஒருமையில பேசுறாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க பலவீனப்படுறதுக்கான வேலை இல்லை. ஒரு குழந்தையை உரிமையை உணர்ந்து அழகாக வீட்டில் பிரசவிச்ச சகோதரியால ஏன் அந்த இடத்துல வந்து உங்களோட உரிமையை பேசி, அப்ப நம்ம தவறு பண்ணலங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ரொம்ப அழகா பேசி பிறப்பு சான்றிதழை வந்து நம்ம சிறப்பா வாங்கிடலாம். இது பெண் சார்ந்த உரிமை. அதுதான் நம்ம சொல்லியும் ஆரம்பிச்சோம். ரொம்ப ரொம்ப அருமையா வந்து இந்த 1 மணி நேரத்தை வந்து ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு பயனுள்ளதா மாத்துனீங்கம்மா. பவதாரணி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப அழகா வந்து நிறைய சகோதரிகள் வந்து இந்த மீட்டிங் தான் வந்து முதல் முறையா நிறைய சகோதரிகள் வந்து உங்க கேள்விகளை கேட்டீங்க. இந்த 3 வருஷமா இந்த வாராந்திர கலந்துரையாடல் நடக்குது. முதல் தொடர்ச்சி நடந்துட்டு இருந்தது. யார் கேள்விகளை முன்வைப்பானா சகோதரர்கள் முன்வைப்பாங்க. சகோதரிகள் வாயை திறக்க மாட்டாங்க. முதல் முறையா இந்த மீட்டிங் வந்து இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிச்சு. அதுக்கு வந்து பவதாருடைய அனுபவம் வந்து பெரிய முத்தாய்ப்பு. அவங்களோட அனுபவம் வந்து இவ்வளவு சகோதரிகள் இன்னைக்கு பேச வச்சிருந்தது. ரொம்ப அழகா வந்து நீங்க வந்து உங்க கேள்விகளை முன் வச்சீங்க. தொடர்ந்து குழுவில் நம்ம பயணிப்போம். இது வந்து நமக்கான தளம். நம்மளுடைய குழந்தைகளை வந்து ஒரு சீரான முறையில வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இது நமக்கான தளம். இதை நம்ம சிறப்பா பயன்படுத்துவோம். இதுல பயந்துக்கான வேலை இல்லை, பதட்டத்துக்கான வேலை இல்லை. இப்ப இன்னைக்கு காலையில கூட நம்ம குழுவுல ஒரு சகோதரிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப அருமையா அவங்க செஞ்ச ஒரே வேலை, குழுவுல பயணிச்சாங்க, தொடர்ந்து பதிவுல ரொம்ப அருமையா கவனிச்சாங்க, சிறப்பா எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு. இது எல்லாருக்குமானது. இறைவழி இனிய அந்த சுகப்பிரசவமானது எல்லா பெண்களுக்குமானது. பிள்ளை பேரு அப்படிங்கிறது அது ஒரு பேரான காலம். அது எல்லாருக்கும் என்ன சொல்றது, நிறைவா வந்து கிடைக்கணும். இது நமக்கான, அதை சொன்ன திருப்பி அதுதான், இது ஒரு நமக்கான சமூகம். இந்த சமூகத்தை நம்ம வளர்த்து எடுப்போம். நல்லது. தொடர்ந்து பயணிப்போம். வார வாரம் நம்மளுடைய கலந்துரையாடல் வந்து நடக்கும்.
தைரியமா வந்து சகோதரிகள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். நமது உடல் வந்து ரொம்ப அற்புதமான தகவமைப்பு தன்மை கொண்டது. அது ஒரு உயிரை வளர்த்தெடுக்குதுன்னா சொன்ன மாதிரி அது என்னையும் சேர்த்து வளர்த்தெடுக்குது. அதனால அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது அப்படின்னு எந்த சிக்கலுக்கும் நம்ம கொண்டு வர வேண்டாம். உரிமை சார்ந்து நம்ம உணர்வு சார்ந்து நம்ம பயணப்படும் போது எல்லாமே நமக்கு சிறப்பா வாய்க்கும். அப்படி சிறப்பா அதை உணர்ந்து அனுபவிச்சு கடந்து தன் அனுபவத்தை பகிர்ந்த சகோதரிக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்குமே நன்றி. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த நம்ம மீட்டிங்ல வந்து நம்ம கலந்துப்போம். நல்லது. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் எல்லாருமே. பவதாரணி உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க குழந்தை வாழ்க வளமுடன். எல்லாருமே நல்லா ஆருல்யா மேம் ரொம்ப நன்றி. ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சதுனாலதான் இதெல்லாம் எல்லாம் சாத்தியப்படும். நல்லபடியா அதை வழி நடத்தி கொண்டுட்டு போறீங்க. எப்போதுமே அந்த இறை பேராற்றல் உங்களோட பயணிக்குமா. நன்றிமா. எல்லாரும் இணைஞ்சதுதான்மா. நம்ம